ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயக்கீரை மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தது. ஒரு 3 கட்டு கூட இருக்குங்க, நிறையா இருக்குது. வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு தால் தடுக்கா ஒன்று தாளிக்கலாம். அடுப்பில் கிண்ணம் வச்சு எண்ணெய் விட்டு தாளிப்பு, கடுகு, சீரகம், கண்டிப்பாக கடுகு சீரகம் தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தால் தடுக்காக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை கறி வச்சு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். அதனால் பொட்டேட்டோ வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை கறியும் பண்ணியிருக்கேன். புடலங்காய் தேங்காய் போட்டு ஒரு காயும் செஞ்சுருக்கேன். அப்புறம் தக்காளியை அரைச்சி சூப் மாதிரி ஒரு ரசம் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். அதுவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 2 தக்காளி இந்த தால் தடுக்காக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு நல்லா குழைய வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா 2-3 கைப்பிடிக்கிட்ட எனக்கு வெந்தயக்கீரை மாடி தோட்டத்துலேருந்து கிடச்சிது. நல்லா வாஷ் பண்ணி, மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கா, அதனால் விட்டாக்கா இந்த கீரை பழ போயிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், அறுவடை பண்ணிட்டேன் இன்றைக்கி. அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த வெந்தயக்கீரையை வச்சு ஒரு தால் தடுக்கான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வெந்தயக்கீரை கிடைக்கும்போது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வெந்தயக்கீரையை போட்டு, இது நீங்கள் குழந்தை வெந்தயக்கீரையிலும் செய்யலாம், பெரிய வெந்தயக்கீரையிலும் செய்யலாம். பெரிய வெந்தயக்கீரையாக இருந்தால் இலைகளை மட்டும் நீங்கள் ஆஞ்சு எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி போட்டு ஒரே 1 நிமிஷம் பரட்டி விடுங்க போதும். ரொம்ப நேரம் போட்டு வதக்காதீங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரே 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு, ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு இருக்கும், நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். அதையும் இந்த வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார்னு போர் அடிக்காமல், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பும் வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி இப்படி இருக்கட்டும் சமையல் அப்படின்னு அந்த வெந்தயக்கீரையை இந்த மாதிரி பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு தால் தடுக்கா செஞ்சுருக்கேன். தடுக்கானா தாளிப்பு தாங்க, அவங்க செய்கிற தாளிப்பு வித்தியாசமாக இருக்கும். அதே ஸ்டைலில் நானும் தாளிப்பு செஞ்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரைக்கு தேவையான கல்லுப்பு, உப்பு சேர்த்து இது இப்போ அந்த பருப்போடு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு பார்க்கலாம். நான் தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், இது கலருக்கு. 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இந்த தாளிப்பை தான் தடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த தாளிப்பை மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க தால் சூப்பராக இருக்கும். நானே வீடியோ எடுக்கிறதுனால ஏதோ ஞாபகத்தில் டக்குன்னு தாளிப்பை நான் கொட்டிட்டேன். வீடியோவில் காமிக்க முடியல எனக்கு, சாரிங்க. இப்போ நான் தாளிப்பு செஞ்சுட்டேன். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் தாளிப்பு செஞ்சிங்கன்னா பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு தால் தடுக்கா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம புடலங்காயை வச்சு தேங்காய் போட்டு ஒரு கறி ஒன்று பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி தாளிக்கிறேன். புடலங்காய் நிறைய பேருக்கு வேகாது, அதனால் நறுக்கிட்டு நீங்கள் கல்லுப்பு போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு தண்ணியை புழிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா புடலங்காய் ரொம்ப சுலபமாக வதங்கி வந்துடும். நான் அந்த மாதிரி தான் அதில் உப்பு சேர்த்து கைகளால் நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி தெளித்து கூட வேக வைக்க வேண்டாம், அப்படியே சிம்மில் போட்டாலே சூப்பராக வதங்கி வந்துடும். இப்போ இதை ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நான் தண்ணி கூட தெளிக்கலை, இந்த காய் தானாகவே தண்ணி விட்டுக்கும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், திருப்பி காமிக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கிறேன். நம்ம வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். வேகலைன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு கை தண்ணி தெளித்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. எனக்கு அழுத்தி பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, அடிப்பக்கம் மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. அதனால் ஒரு கை தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கைகளால் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி குழவாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ தாராளமாக சேர்த்துக்கோங்க.
அடுப்பை வந்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பச்சையாக தேங்காய் சாப்பிட்டா குட் கொலஸ்ட்ரால், அதனால் ரொம்ப நேரம் போட்டு தேங்காய் போட்டு வதக்காதீங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஜம்முன்னு புடலங்காய் தேங்காய் போட்ட கறி ரெடி. அடுத்தது இந்த தால் தடுக்காக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை கறி பார்க்கலாம். இது ஒரு 3/4 பங்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போடாமல் வேக வச்சு 2 ஆறுக்கு கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சிட்டிகை கடுகு மட்டும்தான் நான் ஃப்ரை கறிக்கு தாளிப்பேன், உளுத்தம்பருப்புலாம் போட மாட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா இந்த உருளைக்கிழங்கு, வெந்த உருளைக்கிழங்கு 3/4 பங்கு வேக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1/4 பங்கு வேகணும். அதனால் இதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மூடி அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு வந்து 5 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா சாஃப்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான காரப்பொடி சேர்க்கலாம். அவ்வளோதாங்க, உப்பு போட்டு கிளறி விட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடிக்கலாம். இப்போ நான் மூடிட்டு 5 நிமிஷம் கழித்து திறக்கிறேன் பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிடும் உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை உருளைக்கிழங்கு கறி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்போவுமே பருப்பு சேர்த்து பருப்பு சாதம், சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்யும்போது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை கறி பண்ணால் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு மைல்டான காரம் இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை திருப்பியால் நல்லா சுரண்டி எடுத்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியமான அனலில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். மூட வேண்டாம், திறந்து வச்சே வறுத்து விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இந்த மழை பெய்யறதுக்கும் அதுக்கும் அந்த சூடான உதிரான சாதத்தில் நல்லா சூப்பராக நெய்யை போட்டு நம்ம பண்ணியிருக்கிற அந்த வெந்தயக்கீரை தால் தடுக்காவையும் போட்டுக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு இந்த ஆலு ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் அந்த தால் தடுக்காக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கா, அதனால் இந்த மாதிரி வித்தியாசமாக சமையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு எம்மியான தக்காளி சூப் மாதிரி ஒரு ரசம் இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் வைக்கலாம். வாங்க அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சும்மா வாசனைக்கு சேர்க்குறேன், அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. இப்போ இதுக்கு ஒரு ரசப்பொடி ஒன்று இன்ஸ்டண்ட்டாக அரைக்கலாம். ஒரு அறுக்கு கருவேப்பிலை, நல்லா உண்டுன்னு கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி உண்டுன்னு நிறைய வச்சுக்கோங்க. தண்டோடையே சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வாசம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். இதில் ஒரு பல்லு நான் பூண்டும் வைக்கிறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த இன்ஸ்டண்ட்டு தக்காளி சூப் ரசம் வச்சு பாருங்கள். நீங்கள் வச்ச உடனே குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி கொரன்னு நடத்தி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரசப்பொடி பண்ண இந்த மிக்ஸி ஜார்லேயே இந்த வெந்த தக்காளியை எடுத்து போட்டுக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் ஒரு பியூரி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தோலை எடுத்துருங்க, தோலை உரிச்சிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பொடியை போட்டு அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளியை அரைச்சிட்டு வந்து அந்த பியூரியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொரப்பாக 1 பாதி அரைச்சிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு இந்த ரசத்துக்கு அரைச்சதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரசத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, அப்போ தான் வந்து பச்சை வாசனை இருக்காது. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு எனக்கு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் ரசம் பெருக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் ரசத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் ரசம் நுரக்கட்டி சூப்பராக வந்துடும். ரசம் நல்லா நுரைச்சி வந்த பிறகு நெய்யிலையோ அல்லது எண்ணெயிலையோ கடுகு மட்டும் தாளிச்சிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம் தாளிச்சிருக்கேன். இதை நீங்கள் வச்ச உடனேயே டம்ளரில் ஊற்றி சூப் மாதிரி குடிச்சு பாருங்களேன், பிரமாதமாக இருக்கும். இந்த மழை பெய்யும் போது தலைவலி, பாரம், சைனஸ், தலைபாரம், ஜலதோஷம், இருமல், தொண்டை முழுங்க முடியாதது, ஜுரம்னு எதுவுமே வராது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.